வணக்கம் நண்பர்களே, இது ஆதிரா பேஷன். மீனூர் டெய்லராக இருந்தது, இப்போ ஆதிரா பேஷனாக கொஞ்சம் மாற்றிருக்கேன். கொஞ்சம் ஆதரவு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நாள் வீடியோ போடல, சில பிரச்சனைகளால். இது ஒரு சாதா ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணுவோம், ஓகேங்களா? இது வந்து இதே அளவு தான், சேம் அளவு. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் எப்படின்னு கொஞ்சம் சொல்கிறேன், பார்த்துங்க. முதல்ல பேக் எடுப்போம், வச்சுக்கணும். இந்த ஃபோல்டிங் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும், ஓகேங்களா? கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு எல் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்க. இது வந்து நம்ம 1.25 இன்ச்சு 1 இன்ச்சு ஃபோல்டிங் வரணும். அதுக்கு 1.5 இல்லைனா 1.25 வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இந்த பக்கம் கரெக்டாக வச்சுக்கணும், ஓகேங்களா? இப்போது பேக் கட் பண்ணுறோம். இப்போது பாருங்க, ரெண்டு பக்கம் பேக் சைடு வந்து ரெண்டு பக்கம் ஈவனாக. இதில் என்ன அளவோ அதுதானே பண்ண போகிறோம், வேறு எதுவும் மாற்றலை. இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டு பாருங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா அப்படி வச்சுக்கணும், ஓகேங்களா? வச்சுட்டு இதில் இந்த ஜாயிண்ட் ஆண்ட கரெக்டாக பண்ணிவிட்டு ஒரு முக்கால் ஒரு புள்ளி ஒரு இது டாட்டுக்காக, ஓகேங்களா? இதை வச்சு இது மார்க் பண்ணிங்க. இப்போது பாருங்கள், நெக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரெண்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் ஒன்றா வச்சுட்டு, ஓகே, இந்த ரெண்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே இந்த நெக் கரெக்டாக பிடிச்சுனே வாங்க. இங்கே ஒரு மார்க், ஓகேவா? இதுதான் வந்து சென்டர் மார்க். இது பேக்குக்கு சென்டர். இது அப்படியே ஃப்ளாட்டாக வச்சுங்க. இந்த மார்க் வந்து இந்த ஓரம் வர மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே ஃப்ளாட்டாக பண்ணணும். எந்த விதமான லூஸும் வரக்கூடாது, புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த லென்த்து இது பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் அளவு. இந்த லென்த்து இதுதான் கரெக்ட் பண்ணிட்டு இந்த சைடு ஜாயிண்ட்டில் கரெக்டாக வச்சுட்டு, ஓகேவா? கரெக்டாக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அந்த கிராஸு வேலை தேவையில்லை. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கட்டும், ஓகேங்களா? இது பாருங்கள், இதுதான் வந்து செஸ்ட் அளவு, இது ஷோல்டர் அளவு. ஃப்ளாட்டாக வச்சுட்டு இந்த எண்டு இந்த கரெக்டாக வச்சுட்டு இந்த மார்க் பண்ணிக்க. இது வந்து நம்ம ரெடி தான் எடுக்கிறோம், அதனால் ரெடி என்னவோ அது மட்டும் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த கர்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வு இந்த கர்வாண்ட கரெக்டாக இந்த எண்டெலாம் மார்க் பண்ணிக்க, ஓகேவா? அவ்வளோதான். டவுட்டுக்கு வச்சு பார்த்துக்கலாம், ஓகேவா? வச்சுட்டுமா? இப்போ அப்படியே அதை வச்சு வந்து நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா? அவ்வளோதான். இதை வச்சு பார்த்தோம்னா லென்த்து கரெக்டாக இருக்கும், புரிஞ்சிச்சிங்களா? இங்கே வந்து நம்ம 1/4 இன்ச்சு இங்கே 3 புள்ளி, இங்கே 1/2 இன்ச்சு போதும். இங்கே 1/2 இன்ச்சு வச்சுட்டோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போது இந்த எண்டில் கரெக்டாக வச்சுட்டு சென்டரை மார்க் பண்ணிங்க. இதுதான் வந்து டாட்டுக்கு நடந்தது. டாட் இதில் என்ன இருக்கோ அதை தான் பண்ண போகிறோம், புரியுதுங்களா? டாட் இந்த எண்டில் வச்சுட்டு டாட் மார்க், ஓகே. இப்போது இந்த கோடு போட்டு இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு, ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து பேக் ரெடி. இவ்வளோதான், சிம்பிள். அப்படியே ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம் இது, புரியுதுங்களா? பாருங்க, இது 1/4 இன்ச்சு போதும். அதுக்கு மேலே அந்த ஒரு நம்ம கைடு அளவு இருக்குல்ல, அந்த அளவு இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இங்கே 1/2 இன்ச்சு இல்லை,
இப்போ சிங்கிளாக இருக்கிறதுனால அப்படியே நம்ம எடுத்து கட் பண்ணுறேன். 2-3 பீஸு நைஸ் பீஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. சரிங்களா? அவ்வளோதான். இப்போது இந்த பேக் வந்து பண்ணியாச்சு. இங்கே நாச் பண்ணிக்கும். இதுதான் வந்து செஸ்ட்டோட அளவு. இது நம்ம மடிக்கிறது. இது வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணி பேக்கில் மார்க் பண்ணி. இது வந்து 3 புள்ளி தான். இது 1/4 இன்ச்சு, இது 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? இங்கே சைடில் 1/2 இன்ச்சு. இது வந்து நம்ம மடிச்சுட்டு இந்த அளவு மடிக்கணும். இல்லை போதும். ஒரு புள்ளி 1 இன்ச்சு இல்லை ஒரு புள்ளி ஜாஸ்தியாக இந்த அளவு மடிச்சுக்கணும் கரெக்டாக. ஓகேவா? இந்த பேக் இது பேக் ரெடி. பார்த்துங்க. ஓகேவா? பேக் ரெடி. அடுத்தது நம்ம ஸ்லீவ் வெட்ட போகிறோம். சரிங்களா? இப்போ ஸ்லீவ் வந்து இப்போ இந்த எண்டு பேக் வெட்டணும் இல்லை, இந்த எண்டு ஸ்லீவ் எடுக்க போகிறோம். பாருங்கள், இது கரெக்டாக இந்த கரையை 2 கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டு கிடைக்கும். அப்படியே அது ஃபோல்டிங் பண்ணிங்க. ஓகே, இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இல்லைங்களா? இங்கே ஒரு 1.5 இன்ச்சு இந்த இதில் எப்பவுமே வந்து நம்ம எல் ஸ்கேல் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைட் வந்து கரெக்டாக ஈவனாக கிடைக்கும். இல்லைன்னா நம்ம சாதாரண ஸ்கேல் வச்சோன்னா அது இப்படி வச்சு பண்ணணும்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைட்டு மிஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இது மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஊக் பக்கத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் சில டைம் வந்து ஊக்கு அந்த பக்கமும் இருக்கும். ஆனால் நம்ம எடுக்க வேண்டியது இந்த ரைட் சைடு தான். நம்ம போடுறதோட ரைட் சைடு அப்படியே வச்சுட்டு, இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்ததுன்னா நம்ம அயன் பண்ணி வெட்டணும். அப்படியே சுருக்கத்தோடையே பண்ணக்கூடாது. இந்த பக்கம் கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு இது கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பண்ணிவிட்டு பாருங்க, அப்படியே ஒரு கோடு போடுங்க. இதுதான் வந்து நம்ம இதிலே வெட்டுறது தான் இது. இது பாருங்கள், இதுதான் வந்து இதுதான் ஸ்லீவோட அளவு. ஓகேங்களா? இப்போது அது பாருங்கள், இந்த மார்க்லேயே இந்த மார்க்லேயே வந்து அப்படியே வச்சு இந்த வச்சு எடுக்காமல் பண்ணிக்க. அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்லீவோட அளவு. ஓகேவா? அப்படியே இதில் 3 புள்ளி நம்ம அந்த ஆர்மோலில் விட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த 3 புள்ளி இதிலே விட்டணும். 1/4 இன்ச்சில் ஒரு புள்ளி அதிகம், 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மி. இந்த நாச்சு இப்படி பண்ணிங்க. இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு இது அப்படியே அதில் நாச் பண்ணிங்க. இந்த இடத்துல நாச் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், சென்டர் நாச் பண்ணிவிட்டு அப்படியே அது ஓப்பன் பண்ணி இது பாருங்கள், இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஓகேவா? இந்த இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு அப்படியே 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு மேலே அப்படியே வந்து இந்த கர்வு எடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இதுலேருந்து அவ்வளோதான். இப்போது இது ஃப்ரண்ட்டுன்றதுக்காக இது வந்து நம்ம ஒரு நாச் போட்டுக்கணும். ஓகேவா? இது ஸ்லீவ். ஓகேங்களா? இப்போது ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டு வெட்டுறது வந்து கிராஸ் கட்டிங். இது கிராஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், பார்த்துங்க. இது பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரைட் இருக்குங்களா, இதுவும் ஸ்ட்ரைட்டு. அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஈவனாக இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ இதுதான் கிராஸு, ரைட்டா? இந்த கிராஸு இது அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த கரையிலேருந்து இதுவும், ஏன்னா இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா? இப்போ இங்கே எட்டுறேன்
இது 8.5 ரைட்டுங்களா. இப்போ இது வந்து இது ஸ்ட்ரைட்டு. இதுதான் ஆமூல் பக்கம் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட் இருக்கணும் கிராஸ் கட்டிங்கில். ஓகே, புரிஞ்சிடுச்சிங்களா. இப்போது இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது இந்த செஸ்ட் அளவோட இது இருக்குல்ல, இதுக்கப்புறம் டாட்டு இங்கே ஒரு டாட் பிடிப்போம்ல, அதுக்கு இங்கே ஒரு 3/4 இன்ச்சு. இதுதான் நம்ம தையல் போட போகிறோம். இது ரெடி அளவு. ஓகேங்களா. டாட் பிடிச்ச பிறகு இது உள்ளே போனோம்னா அதுக்கு வந்து தையல் கவசி வந்துடும். இப்போது இது கச்சா, இப்போ இது ரெடி. ஓகேங்களா. ஃப்ரண்ட்டு இப்போது இங்கே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இங்கே வந்து தையல் இருக்குது, இங்கேயும் தையல் இருக்குது. ஓகேவா, 3 புள்ளி தையல் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருங்க. ஓகேவா. இப்போ இது வந்து பேக் எடுத்துடலாம். இது முடிஞ்சு போச்சு. இப்போது இதுக்கு போட்டோன்னா ஸ்ட்ரெயிட்டுக்காக. இப்போ நம்ம எப்பவுமே ரைட் சைடு தான் ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பேக்கு எதாக இருந்தாலும் நம்ம ரைட் சைடு தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ரைட் சைடில் தான் நம்மளை வந்து அளவு வந்து கரெக்டாக வரும். கரெக்டாக வரும்னா லெஃப்ட்டோட ரைட் சைடு வந்து அளவு கொஞ்சம் ப்ளஸில் வரும். இது பாருங்கள், அப்படியே வச்சுட்டு இந்த எண்டில், ஓகேவா, இந்த எண்டில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டு இங்கே வைங்க. இந்த இது வந்து பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா. இது பாருங்கள், இதுதான் சைடு ஜாயிண்ட் அளவு. இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோட அளவு. இது வந்து கொஞ்சம் தான் உள் வாங்குது, அதாவது 1 இன்ச்சு மட்டும்தான் வாங்குது. ஓகேங்களா. இது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக்குக்கு பாருங்கள், நல்லா ஃப்ளாட்டாக வச்சுட்டு இங்கேருந்து கிராஸ் எடுத்துங்க. கரெக்டாக 7 இருக்குது. இந்த இதுதான் ரெடி அளவு, தான் ரெடி அளவு. இதிலேருந்து இந்த இதில் இது ரெடி 7. சரிங்களா. மார்க் பண்ணிட்டு பாருங்க, அப்படியே இது வைங்க. இது ரெடியில் வச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக இந்த கிராஸ் இருந்தது இல்லையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக இருக்கா இந்த இடம். ரொம்ப எடுக்கக்கூடாது, ஏன்னா பயாஸ் இது கிராஸ் கட்டிங் இல்லையா. கிராஸ் கட்டிங்கில் ரொம்ப அந்த ஃப்ரண்ட்லாம் ரொம்ப எடுக்கக்கூடாது. தெரியுதுங்களா. இங்கே வந்து கொஞ்சம் கரு வருது, நம்ம வெட்டும் போது அதை பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடம் இந்த ஷேப் இந்த டாட் வைக்கும்போது பார்த்துக்கலாம். இதை அப்படியே மார்க் பண்ணிக்க. நான் ரெடி தான் பண்ணுறேன் எல்லாமே. ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போது இங்கே வந்து 1/4 இன்ச்சு. ஓகேவா. இங்கே 3 புள்ளி இருக்குது. இப்போது ஃப்ரண்ட்டு டாட் இது பாருங்கள், இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் அளவு எடுக்கணும் இல்லையா. இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை இங்கே வச்சிடணும். இந்த ரெடியில் தட்டிட்டு இழுக்கக்கூடாது, ஏன்னா பயாஸ் இது இழுத்துன்னு வந்துடும். அவ்வளோதான். சும்மா தோராயமாக பார் பண்ணுறது. நம்ம இங்கேருந்து வைக்கும்போது அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு எடுத்துக்கணும். ரைட்டுங்களா. பாருங்கள், இதுதான் நம்ம ரெடி. இது பாயிண்ட் அளவு. ஓகேங்களா. இது கிடையாது, இதுதான் பாயிண்ட் அளவு. இப்போது இந்த இடம், இந்த டாட்டு, இந்த டாட்லேருந்து இது வச்சுட்டு தெரியுதுங்களா, இந்த இடம் ஸ்லைட்டாக உள்ளே எடுக்கணும். இந்த மார்க், இது டாட் மார்க். இது ஸ்ட்ரெயிட் இருக்கணும். புரியுதுங்களா. இந்த இடம் வந்து ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும். பயாஸு மாற்றி மாற்றி இந்த இந்த ஏடா கூடமெல்லாம் எப்போயுமே மாற்றி மாற்றி எடுக்கக்கூடாது. இந்த ரெடியில் நம்ம எடுக்கணும். இந்த டாட் இங்கே இருக்குது, அந்த டாட் இங்கே இதில் மார்க்கு. அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு, 3/4 இன்ச்சு வச்சுட்டு அந்த இது புள்ளி இங்கே வச்சுட்டிங்கன்னா இதோட பட்டி அளவுக்குள்ள பட்டியோட இது மார்க் பண்ணிங்கன்னா இது தையலுக்கு வந்து 3 புள்ளி. ஓகேங்களா. இப்போது இந்த டாட்டு ஓகேங்களா. தெரிஞ்சுங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இது சைட் டாட்டு. இப்போது இந்த பட்டி எண்டுலேருந்து இந்த டாட் எண்டு இருக்கு இல்லையா, டாட் ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்ட்டை இந்த எண்டில் வைக்கிறோம். இந்த எண்டில் இது வந்து இந்த இடத்துல இந்த மார்க்.
இதுதான் வந்து டாட்டோட ஸ்டேட் இது. ஓகேவா? இந்த இடம் இந்த டாட் இந்த கரெக்டாக உள்ள இதை மாதிரி இதே அளவு தான் எடுக்கிறோம். அதனால் நம்ம வந்து மாற்றமே இது கிடையாது. இதே சேம் அளவுன்னு சொல்லிட்டாங்க. இந்த எண்டு இந்த ஜாயிண்ட்டு இது தையலுக்கு. ஓகேவா? இப்போ நான் அடுத்தது நம்ம இது எடுக்கிறோம். இது அளவு எவ்வளோ? இது வந்து 1 இன்ச்சு இருக்குது. ரைட்டா? 1 இன்ச்சுன்னா நம்ம இங்கே 2 இன்ச்சு வைக்கணும். இப்போது இது வந்து 2.25 இருக்குது. அந்த 2.25 இங்கே வச்சுருவோம். ஓகேங்களா? இது ரெடி, இது தையல். இது அப்படியே இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது சைடு ஜாயிண்ட்டு, இந்த டாட் ஜாயிண்ட்டு. இந்த சைடு ஜாயிண்ட்டு இங்கே கரெக்டாக வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து இங்கே ஒரு கோடு போட்டுங்க. ஓகேவா? இப்போது நம்ம ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே உள்பக்கமாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் சைடு பாருங்க. இது வந்து ஸ்லீவ் தனியாக தைச்சிருக்காங்க, உருட்டி தைச்ச மாதிரி. லாஸ்ட்டில் ஸ்லீவ் அட்டாச்சு. இந்த எண்டில் வச்சுட்டு இதை பாருங்கள். இந்த தையல் இது இருக்குல்ல, தையல் வசதி இதில் இருக்குது. இந்த எண்டு இது வந்து இந்த ஜாயிண்ட் இது. ஓகேவா? இதுதான் வந்து சைடு ஜாயிண்ட்டு. இங்கே ஒரு 1.5 இன்ச்சு. அவ்வளோதான். இப்போது இது வந்து நம்ம இது எடுத்தாச்சு. ஸ்ட்ரெயிட் எடுத்துகிட்டு ஓகேவா? அவ்வளோதான். புரிஞ்சிச்சிங்களா? ஓ, தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? இதுதான் ஃப்ரண்ட். இது புரிஞ்சிச்சிங்களா? இப்போ கட் பண்ணிடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்லைட்டாக ஒரு புள்ளி அளவுக்கு இது கர்வ் எடுத்துக்கிறோம். இது மேட்ச் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல இது இந்த டாட்டுக்கு உண்டானது. ஓகேவா? இங்கே நம்ம 1/4 இன்ச்சு தய விட்டுருக்கோம். இங்கே இந்த 1/4 இன்ச்சு நம்ம அதை பட்டி தைக்கணும் இல்லையா, அதுக்கு உண்டானது 1/4 இன்ச்சு. ஓகே. இங்கே நாச்சு போட்டுங்க. இது டாட் மார்க். இந்த மார்க் வச்சு மடிக்க, இந்த டாட் வெட்டும்போது இது மடித்து பார்த்துட்டு வெட்டுங்க, நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அளந்து பார்த்துட்டோம்னா கூட சரியாக இருந்திருக்கும். இதுங்களா, இந்த பாருங்கள், இந்த இடம் வந்து 1 இன்ச்சு, இந்த இடம் 1 இன்ச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த இடம் இது நாச்சு போட்டுங்க. ஓகேங்களா? அப்படியே வந்து பேக்கில் மார்க் பண்ணிங்க, டாட் மார்க். அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. நம்ம இந்த இது வந்து அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெட்டியிருக்கோம். புரியுதுங்களா? ஓகேவா? அடுத்தது பட்டி வெட்டுவோம். நம்ம இந்த பேக் வெட்டினது பக்கம் இந்த சைடில் இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பட்டி எடுக்கிறோம்.
இதை வந்து இது பாருங்கள் எல் சைடு எல் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடம் இந்த பக்கம் இது கரெக்டாக இருக்கும். இது சாதா ப்ளவுஸ்ன்றதுனால ஒரு 3/4 இன்ச்சு வச்சா போதும். இந்த ஃப்ரண்ட்டு ஊக்கு பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஊக்கு சைடு இருக்கிறது அப்படியே அதில் வைங்க. இந்த இடம் வந்து 1/4 இன்ச்சு விட்ருங்க. இந்த இடம் இது வந்து பட்டி தையலுக்கு, இது ஃப்ரண்ட்டு மார்க். இது இந்த ஷேப்பு இது இருக்கு இல்லையா, இந்த பாருங்க இந்த ஷேப் இருக்குல்ல, அப்படியே வச்சு இது மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல, இதில் என்ன இருக்கோ அப்படியே பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இது டவுட்டுக்கு ஃப்ரண்ட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இந்த தையல் வரைக்கும் இதில் வச்சிட்டோம்னா இந்த டாட்டையும் ஒன்றா வச்சோம்னா இது கரெக்டாக வந்துச்சு. இங்கே அவ்வளோதான், இங்கே தையல் வச்சுக்க. ஓகேவா? இங்கே ஒரு 3 புள்ளி எப்பவுமே இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேணாம். அது கம்மியாக வந்தாலும் நல்லா இருக்காது இந்த இடம் யோக் ஜாயின் பண்ணுறதுலாம். இது ஃப்ரண்ட்டுக்காக நாச் பண்ணுறது. இந்த இடம் வந்து ஃப்ரண்ட்டுக்காக நாச் பண்ணுறது. இது வந்து மடிக்கிறதுக்கு, இதுவும் மடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது முடிஞ்சிடுச்சா? இது வந்து உள்பட்டி வெட்டிக்கலாம் இதில். ஓகேவா? இதோட இது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். இங்கே ஃப்ரண்ட்டில் நச்சு போட்டுங்க. ஃப்ரண்ட்டுக்காக அடையாளம் பட்டி பக்கம். இதெல்லாம் வந்து பட்டி யூஸ் பண்ணிக்கணும். இந்த பிட்டெல்லாம் நெக்கு வந்து பாருங்கள், கிராஸ் எப்படி எடுக்கிறது, இது அப்படியே மடிங்க. இது ஸ்ட்ரெயிட்டு தானே, இந்த ஸ்ட்ரெயிட் இப்படி வச்சுங்க. இதுதான் கிராஸ், கரெக்டான கிராஸ் இது. ஒரு 1 இன்ச்சு போதும், அதுக்கு மேலே வேணாம். ஏன்னா பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு, மடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு. அந்த இதில் உள்ள இது மடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது வெட்டிட்டு இது போதுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது பத்தலை, இன்னொரு பிட்டு தேவைப்படும். சரிங்களா? அவ்வளோதான். இது வந்து இது பட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு ஊக்கு பட்டி, ஐ பட்டி எடுத்துக்கலாம். இது முடிஞ்சிடுச்சு. இப்போது பார்த்தீங்களா, ஆர்டினரி ப்ளவுஸ் கட்டிங். இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவ், யோக். இது வந்து ஓகேங்களா? இதான் சாதாரண ப்ளவுஸு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதிரா ஃபேஷன். ஓகேங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. அடுத்தது என்ன கட்டிங் வேணுனாலும் கேளுங்க, செஞ்சு தரேன்.